எல்லாருக்கும் வணக்கம். சூலூர் தொகுதி வேட்பாளராக என்ன தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பாக தளபதி அறிவிச்சிருந்தார். பொதுச்செயலாளர் ஆனந்தனுக்கும் இது மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை வேட்பாளராக இப்போ அறிமுகமாகி வேட்புமனு தாக்கல் இப்போ முடிச்சுட்டு வந்திருக்கேன். எங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. தளபதி எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ அன்றைக்கே தமிழ்நாட்டை அடுத்ததாக இந்த 26 அவர் தான் ஆட்சி அமைப்பாருங்கிறது பொதுமக்களோட எண்ணமாக இருந்துச்சு. அதை நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை இதோட முடிவு கொண்டு வரணுங்கிறது மக்களோட எண்ணமாகவும் இருக்குது, நம்ம தளபதியோட எண்ணமாகவும் இருக்குது. அந்த வகையில் இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய தமிழ்நாடு இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு தேர்தலாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு புதிய வந்த உடனேயுமே ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பொதுமக்களுக்கு சப்போர்ட்டோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறோங்கிற நம்பிக்கை இருக்குது. மிகப்பெரிய எழுச்சி பொதுமக்களிடம், இளைஞர்களிடம், இளம் பெண்களிடம் இருக்குது. அதை சரியான ஒரு வழிமுறைப்படுத்தி கொண்டு போய் இந்த ஏப்ரல் 23 ஓட்டு பகுதி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டு பூத்துலேயே காலை 6 மணிக்கு எல்லாரும் நிற்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியோடு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பம் எங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் தமிழ்நாடு மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அவர் கரூரில் அவரை பிஜேபியோட சேர்ந்த அண்ணாமலை ரொம்ப மோசமாக பேசி அடிமாடுன்னெல்லாம் பேசினார். அங்கே விலை போகாத மாடுன்னு. பட் அவர் அங்கே கரூரில் எங்களோட கட்சியில் நடக்கும்போது ஒரு இன்சிடென்ட்டுக்கு பயந்து தான் அவர் இங்கே போட்டி போடுறாரு. அந்த பயம் அவருக்கு இருக்கு. அந்த பயத்தை வெளிக்காமிக்கிறதுக்கு என்னை முதலமைச்சர் போட்டி போட சொன்னாருங்கிறாரு. அப்படி ஒரு அவசியமே இல்லை. தைரியமான நான் அங்கே கரூர்லேயே போட்டி போடுறேன்னு சொல்லாமே இங்கே போட்டி போட அவசியம் இல்லை. இன்னொரு காரணம் என்னன்னா, இங்கே ஈஸியாக சம்பாதிக்கலாம். கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப கொஞ்சம் தாராள மனசு இருக்கிறவங்க, அதை வச்சு சம்பாதிக்கிறவங்க திரும்ப இங்கே வந்துருக்காரு. கரூரில் அந்த அளவுக்கு சம்பாதனை இருக்காது. இங்கே எல்லா தொழிலுமே இங்கே இருக்கு. இன்னொன்று டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருது தொழில்துறையில். கோயம்புத்தூர் சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர் தான். அது மான்செஸ்டருங்கிற ஒரு பேரும் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு நம்ம கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையான ஒரு யதார்த்தமான நம்ம மக்கள். அதை அவர் பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காரு. இருக்கிற அத்தனை பாரு அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சூலூர்லயே லாஸ்ட் கவர்மெண்ட் முடியும் போது 3 எஃபெக்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது இருக்கிற இடமே அதுக்கு உண்டான ரைட்ஸான இடம் கிடையாது. பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்து மாதிரியும் இங்க கோயில் பக்கத்துலயும் எந்த ஒரு அந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாம கடை வச்சிருக்காங்க. இந்த சூலூர் டு சூலூர் பிரிவு போற வழியில் பாத்தீங்கன்னா அவ்வளவு பாரு கல்யாண மண்டபம் மாதிரி வச்சு நடத்துறாங்க. இங்கே வலிக்கிறதுக்கு உடனே வேலுமணிக்கு எடுத்த மாதிரி நின்று நிக்கலாம். அவரு நின்று போட்டி போட சொல்லுங்களேன் பாப்பா, அதை செய்ய மாட்டாரு. அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாரு. கேட்டா நாங்க ஆல்ரெடி தலைவர் பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு, தேவையே இல்லை. இப்ப கூட தொண்டாமுத்தூரை மாத்திட்டு அந்த கார்த்திகேயன் யாருன்னே பொதுமக்களுக்கே தெரியல. அவரை வேலுமணி எடுத்து நிக்க இவர் தைரியமா நிக்கலாமே. அது மிகப்பெரிய தமிழ்நாடே உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அதுல போட்டி போட்டாருன்னு இன்னுமே அவருக்கு பெருமை தானே. போட்டி போட்டு ஜெயிச்சாருன்னா அது முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் இங்க அவர் சவுத்துல இது ஒரு பெரிய ரகசியமான டீலிங் தான். அது பெரிய கட்சிக்காக உயர கொடுக்கறதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. கட்சி எப்படி முடிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அவ்வளவு தலைமை சொல்லுவாங்க. அது இன்னொரு 2 நாள்ல அந்த அனௌன்ஸ் பண்ணுவார். அவர் எப்பவுமே அதை செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு எப்படின்னா ஏடிஎம்கே இருந்து வந்தவங்களுக்கு உண்டான பதவி கொடுப்பாரு. ஏடிஎம்கே இருந்து வர்றவங்களுக்கு நல்ல ஒரு பதவி கொடுத்து வருமானத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு. இங்க இருக்கிற திமுக யாருமே ஒரு நல்ல நிலைக்கோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கோ இது வரைக்கும் வரல. அப்படி வர்றதுக்கு அவர் விட மாட்டாரு. ஏன்னா அவர்